ஹாய் ஹலோ பேப்ஸ், எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக்கக்கூடிய மினி ஷார்ட்டில் செகண்ட் பார்ட் பார்க்க போகிறேன்டா. ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா, அண்ட் லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கடா, ஓகேவா? சரிடா, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஜிகி தான் வீட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த வீட்டை சுற்றி பார்க்குறாரு. அது பெரிய வீடு. அந்த வீடு ஆக்சுவலி நிறையா இது இருக்குது. அதாவது அந்த காலத்து வீடு, பெரிய வீடு. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர், மேலே ஒரு ஃப்ளோர், அதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர், அவ்வளோதான். இத்தனை ஃப்ளோர் தான். இத்தனை ஃப்ளோர்லேயுமே அப்படி பக்கத்தில் ரூமு. அந்த ரூம் எல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனாக்கா ரொம்ப பெரிய ரூம் கிடையாது, மீடியமான ரூம். ஒரு கட்டில், அப்புறம் ஒரு மேசை அந்த மாதிரி இருக்கும், ட்ரெஸ்ஸிங் மேசை இருக்குல்ல அது, அப்புறம் ஒரு மரத்தாலான ஒரு பீரோ இருக்கும், அண்ட் ஒரு சைடு ஒரு ஜன்னல் இருக்கும். அண்ட் கீழே அந்த கட்டிலுக்கு பக்கத்தில் கீழே ஒரு பர்சன் படுக்கிற அளவுக்கு இடம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ரூம் மாதிரி தான். ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்டே நின்று ட்ரெஸ் மாற்றுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். அந்த மாதிரி ஜன்னல்கிட்டேயும் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த ரூம். ரொம்ப பெரிய ரூம் கிடையாது, ஒரு மீடியமான ரூம் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் எல்லா ரூமுமே இருக்கும். கட்டலே 2 பேர் படுக்கிற மாதிரி தான் அந்த கட்டல். ஏன்னா அந்த காலத்து கட்டல் யோசிச்சு பாருங்கள், அது ஹைட்டாக இருக்கும், நீட்டாக இருக்கும், அதில் 2 பேர் தான் படுப்பாங்க. அந்த மாதிரி கட்டல் தான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ரூம்ஸுமே. நம்ம ஜேகேவும் அந்த வீட்டை சுற்றி முற்றி பார்க்குறாரு. அந்த வீட்டில் நிறைய ஆட்கள் இருக்காங்க. ஏன்னா கல்யாணம் வேலை பார்க்குற ஆட்களும் இருக்காங்க, சொந்தக்காரங்களும் இருக்காங்க. ஆக்சுவலி தயாங்குடைய ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, எல்லோரும் கூட்டு குடும்பமாக ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் அப்படி ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு இந்த அட்மாஸ்பியர் ஒத்துக்கலை. தனியாக இருந்த மனுஷன் ஃபேமிலி கூட இருக்கிறதுக்கு பிடிக்காமல் தனியாக இருக்கிற ஒரு பர்சன் தான் நம்ம ஜேகே. ஸோ கூட்டமாக இருக்கிறது அவருக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஜேகே அம்மாவே பார்க்குறாங்க. பட் ஜேகே அம்மா கண்டுக்கவே இல்லையே, நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் விளாண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு சொந்தங்கள்லாம் பார்க்குறாங்கல்ல, அவங்க ஜாலியாக இருக்காங்க. ஜேகேவோ சரி போ அப்படிங்கிற மாதிரி விட்டு ரெஸ்ட் எடுக்க கூட விட மாட்டாங்களேங்கிற மாதிரி அவங்க உட்காந்துருக்காங்க. பாட்டி தாத்தாலாம் உட்காந்துக்கிட்டு ஜேகே கிட்டே பேசிட்டு இருக்காங்க. எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கல்ல, என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது அப்படின்னு கேட்க ஜேகே, அது பாட்டி நான் கொரியாவில் ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கேன். அந்த கம்பெனிக்கு நான் தான் சிஓனா அந்த கம்பெனியை நான் தான் ஓனர். அந்த கம்பெனி நடத்திட்டு இருக்கேன். ஓ, மாதம் எவ்வளோ சம்பாதிப்பேன்? ஐயோ பாட்டி, இதில் மாதம் சம்பாதிக்கிறதுனா கிடையாது, அங்கே ஓனரே நான் தான் சம்பளம் கொடுப்பேன். ஓ அப்படியா, உனக்கு அதில் எவ்வளோ லாபம் வரும் அப்படின்னு இவ்வளோ தான் சொல்ல முடியாது பாட்டி, வருஷத்துக்கு கோடி கணக்கில் வரும். ஓ அப்படியாப்பா, நல்லா தான் சம்பாதிக்கிற, என் பொண்ணு ஒன்று நல்லா தான் பார்த்துருக்கா போல், நல்லா படிக்க வச்சுருக்கா அப்படின்னு ஆமாம் பாட்டி. அப்பா ஏன்ப்பா நீ சாப்பிட்டியாப்பா? அது பாட்டி, தம்பிக்கு சாப்பாடு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வேகமாக எழுந்து கிச்சனுக்கு போயிட்டு டைனிங் ஹாலில் சாப்பாடெலாம் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு ஜங்குக்கு உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டி திணிச்சிட்டு இருக்காங்க. எங்கள் ஃபேமிலி ஆளுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க அம்மா வந்திருக்கும் போதும் அவங்க அப்பா வந்திருக்கும் போதும் நம்ம தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜேகே வந்திருக்கும் போதும் அவங்க பாட்டி ஒரு வாய், அவங்க தாத்தா ஒரு வாய், அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சுற்றி நின்று சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜேகேக்கு சுத்தமாக முடியல. அது இந்தியன் ஃபுட் வேறையா, அவருக்கு அதை ஈஸியாக எடுத்துக்க முடியல. கொரியாவில் எந்த பர்சன் இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் கொரியன் ஃபுட் டேஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நமக்கு நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்கும், போக போக தான் அதை டேஸ்ட் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவருக்கு இருக்குது. அவர் சாப்பாடு வச்சு ஊட்டும் போது அவருக்கு என்னென்னே தெரியல. ஏன்னா கறி சோறு அந்த மாதிரிலாம் இருக்கா, அவர் சாப்பிட முடியல. பட் என்ன பண்ணுறது, இந்த நேரத்தில் எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அவருமே கஷ்டப்பட்டு சாப்பாடு முழுங்கிட்டு இருக்காரு. இந்த பாச போராட்டங்கள்லாம் முடிஞ்சு அவர் ரூமுக்கு போகிறதுக்கே ஈவினிங் 7 மணி ஆகிடுது. 7 மணிக்கு தான் பைப்பில் ரூமுக்கு போகுது. அங்கே போய்ட்டு அவங்க அம்மா தான் ரூமு காட்டுறாங்க. அம்மா தயவு செஞ்சு என்னை தனியாக விடாதம்மா, இப்போடா அப்படிங்கிற மாதிரி அவங்க ரூமில் விட்டுட்டு போயிட்டாங்க. ரூமுக்கு போனோன்னு சுற்றி பார்க்குறாங்க. குளிக்கிறதுக்கு இடம் இல்லையா? மம் அப்படின்னு கூப்பிட, என்னடா பாத்ரூம் எங்கம்மா இருக்குது? அது கீழே இருக்குடா, நீ கீழே டவலு, சோப், ஷாம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா. ஓ இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு சோப்பு, ஷாம்பு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஜேகே கீழே வராரு. கீழே வந்தோடனே எங்கேம்மா இருக்குது ரெஸ்ட் ரூம்? இதோ அங்கே. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் அவருக்கு 7 கடலை தாண்டி ரெஸ்ட் ரூமுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க சொந்தக்காரங்கள் இருக்காங்களா. ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவர் ஆக்சுவலி டவல் மட்டும் தான் எடுத்துகிட்டு போயிருக்கோம் பையன். ரெஸ்ட் ரூம் போயிட்டு அந்த ரெஸ்ட் ரூம் பெரிய ஃபேமிலியில், ஸோ பெருசாகவே இருக்குது அந்த ரெஸ்ட் ரூம். அங்கே போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குளிச்சு முடிச்சுட்டு வெளியில் டவலோடு வராங்க. கையில் டேட்டூ, பாடி பில்டர் வேறு. ஸோ அப்படியே அடுக்கடுக்காக இருக்குது 6 பேக்லாம். ஸோ வெளியில் வராங்க. அந்த கொல்லைப்புறத்தில் அங்கே பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க, வயசான பாட்டிகள்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. அந்த பொண்ணுங்கள்லாம் ஜேகேவே லுக் விடுது. இதில் கண்மணி ஃப்ரெண்ட்ஸ் வேறு அங்கே இருப்பாங்களா. ஸோ எல்லாருமே ஜேகேவே லுக் விடுறாங்க. ஜேகே
என்ன இவங்க என்ன இதுக்கு முன்னாடி பசங்களை பார்த்ததே இல்லையா என்ன எப்படி பார்க்குறாங்க அப்படின்ட்டு அவங்க உள்ளே போக அதில் ஒரு பாட்டி, ஏன்பா தம்பியா? ஆ ம் சொல்லுங்கள். நீ அவன் மோகன் தானே நீங்க அப்படின்ட்டு சேக்கி அம்மா பேர் சொல்ல. ஆ ஆமாங்க. ஆ என்னப்பா இப்படி அறைய குறையமாக வந்திருக்க? வயசு பொண்ணுங்கள்லாம் இருக்கிற வீடு இல்லை, அதனால் இப்படி அறைய குறையமாலாம் வராத. மேலே ஏதாச்சும் பனியன் கிளீன் போட்டு வா, சரியா? அப்புறம் கண்டுபிட்டு போயிடும் அப்படின்னு சொல்ல. சேக்கே இது வரையா? ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு சேக்கி பாட்டுக்கும் மேலே போயிட்டாங்க. ரெஸ்ட் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு ரூம்லேயே இருக்காங்க. அங்கே வந்து சேக்கியோடைய சித்தப்பா தான் சேக்கி சாப்பிட கூப்பிடுவாரு. ஆ ஆ இல்லை இல்லைப்பா, இப்போ தான் நான் சாப்பிட்டேன், எனக்கு அதுவே வேறு ஃபுல்லாக இருக்குது, நான் அப்புறமா சாப்பிட்றேன், நீங்களும் சாப்பிடுங்க. அப்படியாப்பா சரி அப்படின்ட்டு அவங்களே கீழே போயிட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எல்லாருமே இப்போ சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு போய் படுக்க போயிட்டாங்க. ஒரு 9:30க்குள்ளே எல்லாம் படுக்க போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து வீடு ரொம்ப அமைதியாக இருக்குது. ஓகே அப்படின்னு ரொம்ப அமைதியாக வீடு இருக்கே அப்படின்னு சேகே வந்து இப்போ டைம் பார்க்குறாரு. டைம் பார்த்தா அப்படின்னாக்கா ஒரு 9:30 ஆகுது. சரி ஒரு 1/2 ஆகட்டும் அப்படின்ட்டு ஒரு அரை மணி நேரம் ஆகுது. ஸோ 10 o'clock ஆகுது. 10 o'clock ஆனோடனே சேகே வந்து மெதுவாக வந்து கீழே இறங்கி வராரு. கீழே இறங்கி வராரு. வீடு ரொம்ப அமைதியாக இருக்குது. அதாவது அவர் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர், அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குல்ல. ஸோ அங்கே தான் இருக்காங்க. அங்கே தாத்தா பாட்டிக்கு ரூமுக்கு பக்கத்து ரூம் தானே சொன்னேன். ஸோ அதுக்கு பக்கத்து ரூம் தான் ஆக்சுவலி டேங்குடைய ரூமு. நடுவில் வந்து ஜேகே ரூமு, இந்த சைடும் தாத்தா பாட்டி ரூமு. ஸோ அதுக்கு பக்கத்து ரூம் தான். இப்போ வந்து மெதுவாக வந்து பார்க்குறாரு, சுற்றி முற்றி பார்க்குறாரு, யாரும் இல்லை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வேறு இப்போ பசிக்குது. சரி நம்ம போவோம் கீழே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து மெதுவாக கீழே இறங்கி வர்றாரு. அது ரொம்ப பெரிய வீடாச்சா, அது வந்து முத்தம் வேறு இருக்கும். அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறப்ப முத்தமும் இருக்கும் அந்த வீட்டில். அதாவது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நடு ஹாலில் அந்த முத்தம் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஹால் இருக்கும், அதுக்கு அடுத்து தான் முத்தம். அதாவது இன்னொரு சின்ன ஹால்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சின்ன ஹால், அதுக்கிட்ட தான் முத்தம் இருக்கும். அதுக்கப்புறம் கொல்லைப்புறம் அந்த மாதிரி. கிச்சன் வந்து அந்த பெரிய ஹால்லேயே உள்ளே வந்து கிச்சன் இருக்கும். அது ரொம்ப பெரிய ஹால் அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ மெதுவாக கீழே இறங்கி வராரு. ஃபர்ஸ்ட்டு டோர் ஓப்பன் பண்ண உடனேவே இந்த சோஃபா இதெல்லாம் உட்கார இடம் சோஃபா இருக்கும்ல, ஸோ அந்த ப்ளேஸ் இருக்கும். டோர் ஓப்பன் பண்ண உடனேயே அந்த சோஃபா செட் பார்க்குறாரு, யாரும் இல்லை. அப்புறம் இந்த பக்கம் ஹாலில் பார்க்குறாரு, பெரிய ஹாலில், ஸோ யாருமே இல்லை. ஓகே அப்படின்ட்டு ஒரு மெதுவாக கீழே இறங்கி வந்து கொஞ்சம் தூரம் நடந்து தான் கிச்சனுக்கு போகணும். ஸோ அந்த கிச்சன்கிட்ட போகிறதுக்கு ஒரு டோர் இருக்கும். ஸோ அந்த கிச்சன்கிட்ட போயிட்டு அப்படியே எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தாக்கா அங்கே டைனிங் டேபிள் மாதிரி இருக்கும், அந்த டைனிங் ஹால் மாதிரி இருக்கும். அந்த ஹாலை தாண்டி தான் கிச்சன். அப்படியே கொஞ்சம் டைனிங் ஹால் கிட்டே போகிறாரு. அங்கே போனாக்கா யாரோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எந்த டைம் யார் சாப்பிட்றா அப்படின்ட்டு சேக்கி இப்போ யார் சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி மெதுவாக கிட்டே போகிறாரு. அந்த பக்கம் வந்து தடனா திரும்பிட்டு, ஆ மாமா என்ன இந்த டைமில் இந்த பக்கம் தூங்கலையா நீங்கள்? நீ உன் பேர் தயாங் மாமா? தயாங். நீ என்ன இந்த டைமில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க? ஐயோ அதான் மாமா, இப்போ தான் எனக்கு வேலை முடிஞ்சிச்சு, அதான் இப்போ தான் வந்தேன், அதனால தான் நான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன் மாமா. உங்களுக்கு என்னாச்சு, நீங்கள் என்ன சாப்பிட்லையா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் இன்னும் சாப்பிட்ல, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன். ஸோ எல்லோரும் தூங்குறாங்க போல், அதான் கீழே வந்தேன். ஐயோ மாமா உட்காருங்க, நான் சாப்பாடு வைக்கிறேன். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நான் பார்த்துக்குறேன். ஐயோ உட்காருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க எந்திரிச்சிட்டு செக்கி உட்கார வச்சுட்டு அவன் பக்கத்தில் பவுல் மாதிரி இருக்கும், அதில் ஹேண்டை வாஷ் பண்ணிவிட்டு செக்கிக்கு பிளேட்டை வச்சு அவன் ஃபுட்டை எடுத்து வைக்கிறான். அதாவது இட்லி சட்னி சாம்பார், ஸோ அதான் எடுத்து வைக்கிறான். எடுத்து வச்சுட்டு, இப்போ செக்கி நீ உட்காந்து சாப்பிடு, நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. இல்லை பரவாயில்ல சாப்பிடு. சரி மாமா. இப்போ அப்படியே தயங்க உட்காராரு, அவர் படகு சாப்பிட்றாரு. சேக்கி வந்து மேலே கீழே தட்டையும் பார்க்குறாங்க, தயங்கி பார்க்குறாங்க. என்னாச்சு மாமா? அது இது எப்படி சாப்பிட்ணும்? ஃபோக்கு ஸ்பூன் எதுவும் இல்லையா? ஐயோ மாமா, இது கையால் சாப்பிட்ணும். ஃபஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. இப்படி இப்படி போடுங்க பார்ப்போம் இட்லியை. சேக்கி அதே மாதிரி செய்கிறாரு. இப்படி தொட்டு அப்படி சாப்பிடுங்க. அதே மாதிரி சாப்பிட்றாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க கற்றுக்கிட்டேன் பையன். ஏன்னா மதியானம் எல்லோரும் சேர்ந்து ஊட்டி விட்ருப்பாங்க. ஸோ அதனால் ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. நல்லா இருக்கா மாமா? நாட் பேட். சரி மாமா. இப்போ வந்து 2 பேரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சேக்கி வந்து அந்த பிளேட்லேயே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நான் சோஃபாக்கு போகிறேன் அப்படின்ட்டு அவர் நேராக எழுந்து சோஃபாக்கு போயிட்டார். போயிட்டே இருக்காரு. அப்போ தான் ஜேகி அங்கே எழுந்து அந்த பிளேட், அவனுடைய பிளேட், ஜேக்கியோடைய பிளேட், ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு கிச்சன் போகிறாரு. போன ஜேகே தண்ணி குடிக்க மறந்துடுறேன் அப்படின்னு ரிட்டன் வராரு தண்ணி எடுக்கிறதுக்கு. அப்போ தான் கிச்சனை எட்டி பார்க்குறாரு. அது வந்து ஓப்பன் கிச்சன் தான், டைனிங் ஹால் நல்லா தெரியும். அந்த கிச்சன் அப்படி எட்டி பார்க்குறாரு. நம்ம தயாங்க தான் அதை சிங்கில் போட்டுவிட்டு அதை நல்லா பிளேட்டெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் ப்ராப்பராக பண்ணிவிட்டு அவன் என்னெல்லாம் எடுத்தானோ அந்த பாத்திரம் எல்லாத்தையும்
ப்ராப்பராக வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம தயாங்க வந்து அந்த இதை விட்டு வெளியில் வராரு. என்ன மாமாச்சி, தூங்கலையா? இல்லை, தண்ணி குடிக்க வந்தேன். சரி மாமா. சரி, உங்களுக்கு ஏதாச்சும் சௌகரியம் இல்லைன்னா சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். உங்களுக்கு ரூமெல்லாம் கரெக்டாக இருக்குல்ல? எல்லாமே சரியாக தானே மாமா இருக்குது. உங்களுக்கு தூக்கம் வரலைன்னா பக்கத்து ரூமில் தான் நான் இருப்பேன். உங்களுக்கு என்ன உதவி வேணும்னா நீங்கள் என்கிட்ட வந்து கேட்கலாம், சரிங்களா? கூச்சலாம் பட வேணாம். யார்கிட்ட கேட்குறது, இவன்ட்டு எப்படி கேட்குறது, அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேணாம். உங்கள் வீடு தான் இது அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கணுமா என்கிட்ட கேளுங்க. எல்லாமே நான் பண்ணித்தரேன், சரிங்களா? ஓகே. சரிங்கம்மா, நான் போய் படுக்கிறேன். காலைல நேரத்தோடு எழுந்திருக்கணும். சரி. இப்போ தயங்க போகிற தயங்க ஜேகே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ வந்து ஜேகேயும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அவரும் படுக்க போயிட்டார். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம தயாங்கு ஆஸ் யூஷுவல் அந்த கோழி கத்துற போகிற சவுண்டில் எழுந்திரிச்சிடுறாரு. இங்கே நம்ம ஜேகே ஆஸ் யூஷுவல் அலாரம் வச்சு அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு எழுந்திரிக்கிறாரு. 2 பேரும் அப்படி எழுந்திரிக்கிறாங்க. இப்போ ஜேகே வந்து ஐயோ இங்கே ரெஸ்ட் ரூம் இல்லையா அப்படின்ட்டு அவன் வந்து ப்ரெஷ்ஷு, சோப்பு, அவனுடைய மற்ற இது அந்த பாட்டி வேறு டிஷர்ட் போட்டு வைப்பான்னு சொல்லியிருக்கோம்ல, அதனால் வந்து டிஷர்ட்டு பேண்ட்டு ரெண்டுத்தையுமே பைப்பில் கையில் எடுத்துகிட்டு அப்புறம் தான் யோசிக்கிறான். ஜாகிங் போகணும்ல, ஜாகிங் போயிட்டு வந்து குளிப்போமா? சரி, போயிட்டு வந்து குளிப்போம் அப்படின்ட்டு அவன் ஜாகிங் போகிறதுக்காக அந்த அவுட்ஃபிட் மட்டும் போட்டுட்டு அவன் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிக்கலான்னு கீழே வராங்க. கீழே வந்துட்டு நேராக கிச்சனுக்கு போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடுறாங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வெளியில் வராங்க. கொல்லைப்புறத்தில் வந்து சவுண்டு கேட்குது. மணியை பார்க்குறாங்க. டைம் வந்து 5:30 அந்த மாதிரி ஆகுது. ஸோ வெளியிலலாம் வந்து வெளியிலலாம் அந்த கோயிலில் வந்து அந்த பூஜை பட்ட சவுண்டு அதெல்லாம் வந்து கேட்குது. கொல்லைப்புறத்துக்கு போகிறாங்க. அங்கே நம்ம தயாங்க தான். நம்ம தயாங்க வந்து அந்த கொல்லையை வந்து பெருக்கி சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காரு. செக்கி பார்க்குறாங்க தயாங்க பண்ணுறதுலாம். ஆனால் கூப்பிடலாம் இல்லை, அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அந்த கொல்லைப்புறத்தை பெருக்கி சுத்தம் பண்ணி அங்கே உள்ள மாடுக்கு தீவனை அதெல்லாம் வந்து போட்டுட்டு அப்படியே மெதுவாக பால் கறக்குறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் கறக்கும் போது அப்படியே வந்து அங்கே ஆட்கள்லாம் வர ஸ்டார்ட் ஆகுறாங்க. அவர் கையில் வந்து தயாங்க வந்து அந்த நீங்கள் வந்து இதை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அதை கொடுத்துட்டு நம்ம தயாங்க வந்து அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிடுறாரு. குளிக்கிறதுக்காக போயிட்டாரு. ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கு என்ன பண்ணிடுறாங்க, நம்ம ஜாக்கிங் போவோம் அப்படின்னு வெளியில் போகிறாங்க. அவனுக்கு எங்கிட்டு போகிறதுன்னு தெரியல. சரி, ஏதோ ஒரு பாதையில் போவோம் அப்படின்ட்டு அவன் காதில் ஹெட்ஃபோனை மாட்டிட்டு ஜாக்கிங் போகிறாங்க. கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க. அங்கே நிறையா ஆட்கள், அதாவது கிராமம் அப்படிங்கும்போது ரெஸ்ட் ரூமை தாண்டி வெளியில் தானே மோஸ்ட்லி போவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வெளியில் வந்து சொம்பெல்லாம் தூக்கிட்டு அங்கே ஆட்கள் போகும். எல்லோரும் வந்து செக்கியே வியாடாக பார்க்குறாங்க. யாரா அவன் இந்த நேரத்தில் என்னோட ரோட்டில் ஓடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. செக்கியே வந்து எல்லோரும் குறுக்குறும் பார்க்கறதால செக்கிக்கு ஒரு மாதிரி எம்பாரஸ்டாக இருக்குது. அவன் வந்து அகைன் போன வழியிலே ரிட்டன் வராங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ரிட்டன் ஓடி வராங்க. வீட்டுக்குள்ளே வராங்க. என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டாங்க. யாரோ கால் பண்ணுறாங்க. காலில் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஓ, அந்த ஃபைலா? சரி, நீங்கள் எனக்கு அதை மெயில் பண்ணிவிடுங்க, நான் செக் பண்ணுறேன். ஓகே சார், நாங்கள் மெயில் பண்ணுறோம். ஓகே சார், நீங்கள் எப்போ திருப்பி ஆஃபீஸ் ரிட்டர்ன் ஆவீங்க? ஐ திங்க் இன்னொரு 1 வீக் ஆகும். ஓ ஓகே சார். இம்பார்ட்டன்ட் மீட்டிங் எல்லாத்தையுமே எனக்கு லேப்லேயே ஆன்லைன்லேயே அரேஞ்ச் பண்ணு, நான் பார்த்துக்குறேன். ஓகே ஓகே சார். அப்படின்னு பேசிக்கிட்டே அவங்க உள்ளே வராங்க. அவங்க உள்ளே வரும்போது தான் பார்க்குறாங்க நம்ம தயாங்க தான். காலையிலே பையன் குளிச்சுட்டு வேஸ்ட்டு கட்டிட்டு ஒரு என்ன கலர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு எல்லோ கலர் வச்சுக்கோங்க, லைட் எல்லோ கலர், அந்த கலரில் ஒரு ஷர்ட் போட்டிருக்காங்க. அப்படியே வாசலில் கோலம் போட்டுட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி தயாங்க தான் அந்த வேலையை பார்ப்பார், ஏன்னா அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் வந்து கோலம் போட்டுருக்காரு. செக்கி வந்து காலை பேசிட்டே ஓகே நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படியே கட் பண்ணிட்டு தயாங்கே பார்க்குறாரு. தேங்க ஜெக்கியெல்லாம் கவனிக்கவே இல்லை. நான் படுக்க அந்த கோலம் போடுறதுலே கொஞ்சம் இன்வால்வாக இருக்கான். அந்த கோலத்தை அப்படியே போட்டுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக தான் கலர் ஆட் பண்ணுறாங்களே தவிர ரொம்ப கலர்லாம் கிடையாது. இது கொஞ்சம் கல்யாண வீடு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக கலர் ஆட் பண்ணிக்கிறாங்க. கோலம் போடுறாங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. கோலம் போட்டுட்டு முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு நிமிர்ந்து பார்க்குறாங்க. நம்ம ஜெயிக்க நிற்கிறாங்க ஆப்போசிட்டில். என்னாச்சு மாமா, எங்கே போய்ட்டு வரீங்க? மாமா உங்களை தான் அப்படின்னு நம்ம கையை வேவ் பண்ண ஹேண்ட்ஸை. என்ன கேட்டேன், எங்கே போய்ட்டு வரீங்க? ஜாகிங். ஓ அப்படிங்களா, சரிங்கம்மா. காஃபி ஏதாச்சும் டீ ஏதாச்சும் குடிக்கிறீங்களா? இல்லை, நான் ஹெல்த் ட்ரிங்க் தான் ஜாகிங் போய்ட்டு வந்து குடிப்பேன். ஹெல்த் ட்ரிங்க்கா அப்படின்னா? அது அப்போ அங்கே வந்து நம்ம ஜேகே அம்மா வராங்க. எங்கடா போய்ட்டு வர? ஜாகிங் போகணுமா? ஓ அப்படியா, டீ காஃபி ஹெல்த் ட்ரிங்க் எடுத்துகிட்டு வந்தேடா பவுடர்? இல்லைம்மா நான் எடுத்துகிட்டு வரல. சரி நான் எடுத்துகிட்டு வந்தேன், எதுக்கோ இருக்கட்டும்மென்ட்டு நான் உனக்கு அதை போட்டு தரேன். சரிம்மா. இப்போ ஜேகே வந்து உள்ளே போகிறாங்க குளிக்கலான்னு சொல்லிட்டு. உள்ளே போயிட்டு டவல்லாம் எடுத்துகிட்டு அவன் ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க. எங்கள் தயாங்கு அத்தை சொல்லுடே
ஹெல்த் ட்ரிங்க்னா என்ன? அதுவா, இந்த மாதிரி ஜாகிங்லாம் போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணதுக்கப்புறமா அதை குடித்தா கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் தயாங், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஓ அப்படிங்களா, பால் குடித்தாலே போதுமே. அப்படி இல்லை தயாங், அவனுக்கு அதெல்லாம் அதை குடிச்சு பழக்கமாகிடுச்சு. ஸோ டாக்டர் அட்வைஸ். ஓ அப்படிங்களா, சரிங்க அப்படின்ட்டு நம்ம தயாங்க இதை கேஷுவலாக விட்டுறாரு. இப்போ வந்து ஜேகே குளிச்சுட்டு அவன் வந்து ஒரு பேண்ட்டியை ஒரு டிஷர்ட் போட்டிருக்காங்க. நம்மளோட ட்ராக்கும் டிஷர்ட் போட்டு அவன் தலையை தொடச்சிட்டு உள்ளே வராங்க. வாஷிஷ் அந்த கலவி அங்கே உட்காந்துக்கிட்டு வெத்தலை பார்க்கடிச்சிட்டு இருக்கு. என்னப்பா தம்பி சங்குக்கு? ஆ சொல்லுங்கள். பாட்டி பேச்சு கேட்டுட்டு இன்றைக்கி சட்டை போட்டு வந்திருக்க போலியே அப்படின்னு கேட்க, அப்போது ஜேகே ஆமாம் பாட்டி. நல்லா இருக்குப்பா தம்பி, நல்லா இருக்குது. சரி போ அப்படின்னு சொல்ல ஜேகே தலையை தோட்டிக்கிட்டே அப்படியே வந்து உள்ளே போயிட்டாங்க. ஸோ டவல் என்ன பண்ணியிருப்பாங்க ஜேகே பட்டுன்னு இப்படி உதறி இருப்பாங்க பாரு, அது கரெக்டாக தயாங்குடைய மேலே அந்த தண்ணி பட. அப்போ ஜேகே சாரி தயாங், இட்ஸ் ஓகே மாமா பரவாயில்ல அப்படின்ட்டு தயாங் வந்து போயிட்டாரு. எங்கள் வீட்டில் வந்து காஃபிலாம் எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ காஃபி எடுத்துகிட்டு நம்ம தயாங்கு வந்து அங்கே ஹாலில் போய் உட்காரத்துக்கு போவாங்க, அவனுக்கு வேண்டிய காஃபி எடுத்துகிட்டு. ஸோ மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே அங்கே காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க ஹாலில். இப்போ ஹாலில் யார் இருக்கானாக்கா, ஜேகேவுடைய அம்மா வந்து பின்னாடி நிற்கிறாங்க, அப்பா உட்காந்துருக்காரு சோஃபாவில், தாத்தா உட்காந்துருக்காங்க. அண்டு தயாங்குடைய சித்தப்பா, தயாங்குடைய அப்பா தான் பெரிய பையன் வீட்டில், ஓகேவா. தயாங்குடைய சித்தப்பா, அதாவது தேங்க அப்பாவுடைய தம்பிங்க ஒரு 2-3 தம்பிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அப்புறம் எங்கள் அப்பாவுடைய 2-3 தங்கச்சிங்க, அவங்களுடைய ஹஸ்பண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி அங்காளி பங்காளி, ஸோ இவங்கெல்லாம் அப்படியே வந்து உட்காந்துருக்காங்க. பாய்ஸ் மட்டும் உட்காந்துருக்காங்க, கேர்ள்ஸ் எல்லாம் பின்னாடி நிற்கிறாங்க. அங்கே தேங்க வந்து அப்படி நடுவில் ஒரு சேர் மாதிரி இருக்கும், சோஃபா சேரு. ஸோ அவங்க நடுவில் தான் தேங்க உட்காந்துருக்காரு. இப்போ தேங்க கையில் வந்து ஒரு பெரிய நோட் வச்சுருக்காரு, காஃபி குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ அங்கே அந்த சைடு வந்து ஜேகே போகவும், ஜேகேவுடைய தாத்தா ஜங்குக் சொல்லுங்கள் தாத்தா, நீ எங்கள் வாப்பா. வரேன் தாத்தா. இப்போ ஜேகே வராரு. நீ உட்காருப்பா, கல்யாணத்தை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். சரிங்க தாத்தா. இப்போ ஜேகே வந்து உட்காடுறாங்க. உட்கார்ந்தோடனேயுமே சொல்ல தயாங்க அப்படின்னு சொல்ல தயாங்க. தாத்தா இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் வந்து இது பண்ணிட்டேன், எல்லாத்தையும் தயார்படுத்தி வச்சுட்டேன். வீட்டில் கல்யாணம் அப்படிங்கிறதுனால இந்த சோஃபா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓரமாக போட்டுடலாம். இதோ இங்கே அந்த நடுவு இருக்குல்ல, ஸோ அதுக்கிட்ட தான் வந்து நம்ம மண்டபம் அதுக்கிட்ட தான் வந்து நம்ம ஸ்டேஜ் போட்டு அங்கே தான் நம்ம வந்து தாலி கட்டுறதுக்கான அக்னி எல்லாமே அங்கே தான் வைக்க போகிறோம். அண்டு அம்மா அத்தை நீங்கள் எல்லாம் வந்து மறக்காமல் அங்கே என்னெல்லாம் வைக்கணுமோ அதெல்லாம் மறந்துடாமல் வச்சுருங்க. அப்புறம் அம்மியுமே அங்கே வச்சுருங்க, ஏன்னா மெட்டி போடுறதுக்காக அம்மி வேணும், ஸோ அதையும் அங்கே வச்சுருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்குறாங்க. அப்போது தயங்குடைய தாத்தா, கல்யாணத்துக்கான புடவைப்பா, அதை நீங்கள் கவலைப்படாதீங்க தாத்தா, இன்றைக்கி மதியம் வந்து புடவை விற்கிறவர் வந்து வந்துடுவார். ஸோ கடையிலேருந்து புடவை வந்துடும், ஆளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பார்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ எல்லா புடவையிலையுமே வந்து நான் நிறையா கலர், எல்லா ஒரே டிசைன்லேயே வந்து நான் நிறையா கலர்ஸ் கேட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் வந்து ஒரு 11:30 மணி போல் வந்துடுவார் தாத்தா. வேஷ்டி சட்டை எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுவார். நான் எல்லாமே நிறையா தான் கேட்டிருக்கேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போது தேங்குடைய சித்தப்பாலாம் இருக்காங்களே, தேங்க அந்த சாப்பாடு அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நான் அதெல்லாம் பக்காவாக பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க, நான் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். எல்லாருமே கரெக்டாக எந்தெந்த நேரத்தில் என்னென்ன பண்ணணுமோ அந்தந்த நேரத்தில் எல்லோரும் எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்ல, இப்போ வந்து எல்லாமே வந்து தயாங்க தான் அதை பொறுப்பாக நின்று பார்த்துக்கிறாரு. ஜேகே இதுவே வந்து தயாங்க ஒரு மாதிரி வியாட பார்க்குறாரு. யாராவே எல்லா பொறுப்பையும் வந்து கொடுக்குறாங்கன்ட்டு எல்லாம் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் தாத்தா பாட்டி சொல்லுப்பா, நாளைக்கு காலையில் பந்தக்கால் நட்டுடலாம். அப்புறம் நமக்கு நேரம் கிடையாது, நாளைக்கு காலையில் பந்தக்கால் நட்டுடலாம். அதுக்கு மறுநாள் வந்து கண்மணிக்கு நலங்கு வச்சிடலாம் பாட்டி. அதுக்கு மறுநாள் வந்து அவள் மெஹந்தி ஃபங்க்ஷன் வைக்கணும்னு ஆசைப்பட்டா. ஸோ மருதானிக்காக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் ரிசப்ஷன், மறுநாள் கல்யாணம். என்ன கண்மணி ஓகே தானே அப்படின்னு கேட்க, அந்த கல்யாண பொண்ணுமே ஓகே அப்படின்றாங்க. கண்மணி உன் ஃப்ரெண்ட்ஸு மேக்கப் ஆர்டிஸ்ட் யாராச்சும் வேணும் அப்படின்லாம் சொல்லு, நம்ம எல்லாத்துக்கும் பக்காவாக ஏற்பாடு பண்ணிடலாம், ஓகேவா. சரிங்க மாமா அப்படிங்கிற மாதிரி அந்த கண்மணி சொல்லிடுறாங்க. கண்மணி வந்து ஆக்சுவலி வந்து இன்னொரு மாமா பொண்ணுன்னு சொல்லி நினைக்கிறேன், அப்படி தானே சொன்னேன், எனக்கே வந்துச்சுடா. சரிங்க மாமா அப்படிங்கிற மாதிரி கண்மணி சொல்லிடுறாங்க. இப்போ அப்படியே தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, எது எங்கெங்க பண்ணலன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகேவே வந்து எல்லாத்தையும் விளையாட ஷாக்காக பார்க்குறாரு. வீட்டில் பெரியவங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ பேருமே வந்து ஏன் தயாங்கிட்ட பொறுப்பு படிக்கிறாங்கங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாரு நம்ம தயாங்கி. ஸோ தயாங்கி எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு, சரி அம்மா சாப்பாடு எல்லாம் ரெடி தயாங்க, எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்ல, இப்போ எல்லாருமே வந்து டைனிங் ஹால் போகிறாங்க. அப்போ ஜேகே அம்மா கையை பிடிச்சிட்டோமா, வீட்டில் இவ்வளோ பெரியவங்க பெரிய ஆம்பளைங்க இவ்வளோ இருக்காங்க, இவங்க எல்லோரும் ஏன் தயாங்கிட்டே எல்லாமே சொல்கிறாங்க,
அதுவா நானும் தடவை வரும்போது ஷாக் தாண்டா ஆனேன். இந்த வீட்டில் ஆண் வாரிசு கிடையாது, எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க தான். அதனால் தேங்க தான் எல்லா பொறுப்பையும் கரெக்டாக எடுத்து நடத்துகிறோம். இந்த வீட்டில் மூத்த பையங்கிறத தேங்க மட்டும்தான். இதுக்கப்புறம் ஆண் வாரிசு வந்தால் தான் உண்டு. அதனால் பையன் அப்படிங்கிற பொறுப்பில் இனிமேட்டு எல்லா பொறுப்பையும் தேங்க தான் எடுத்து நடத்த போகிறான். அதனால தான் இப்போலேன்னு, அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலேன்னு எல்லாத்தையும் தேங்க தான் பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப பொறுப்பான பையன். விவசாயத்தையும் பார்த்துக்கிறான், குடும்பத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கிறான். இந்த குடும்பத்தோட வரவு செலவு கணக்கு கூட தயாங்க தான் பார்க்குறான்னு வச்சுக்கேன். சின்ன வயசுலேயே எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கான் பாரு அப்படின்ட்டு அவங்க அம்மா பெருமையாக பேச, நானும் தான் ஒரு கம்பெனியோடைய சிஇஓ, என்ன யாராச்சும் பெருமையாக பேசுகிறாங்களா? இவன் ஏதோ வரவு செலவு கணக்கு பார்க்குறானோ பெருமையாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இது பண்ணிவிட்டு தேங்கி பார்க்குறாங்க. மாமா நீங்கள் சாப்பிட்லையா? இந்த வரேன் தயாங்க. இப்போ செக்கையும் வராரு. சில எல்லாரும் உட்காராங்க. ஆஸ் யூஷுவல் இங்கே தாத்தா இந்த ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காரு அப்படின்னாக்கா, அதாவது தனியாக உட்காந்துருப்பாங்கள்ல டைனிங்கில், ஆப்போசிட்டில் தாத்தா. அது பெரிய டைனிங் டேபிள், இந்த பக்கத்தில் ஃபுல்லாக ஆண்கள் அப்படி உட்காந்துருக்காங்க. 2 சைட்லேயும் ஆண்கள் உட்காந்துருக்காங்க. தாத்தாக்கு நேர் ஆப்போசிட் தயாங்கு. அவ்வளோ பெரிய ஒரு இதில் வந்து தயாங்கு இருக்கார். தாத்தாக்கு நிகராக இருக்கார் நம்ம தயாங்கு. செக்கி வந்து தாத்தாக்கா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே செக்கி பார்த்துக்கிட்டு தயாங்க பார்க்குறாங்க. தயாங்க வந்து என்னாச்சு மாமா அப்படின்னு கண்ணால் கேட்க, ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹெட் செக் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த பாட்டு நம்ம இதோட முடிச்சிக்கலாம்டா. அடுத்த பாட்டு நான் சீக்கிரம் போட்டுறேன். இந்த ஸ்டோரி கொஞ்சம் லாங்காக கொண்டு போகிறேன்டா. லாங்காக ரொம்ப லாங் கிடையாது, ஓரளவுக்கு கொஞ்சம் இதாக கொண்டு போகிறேன்டா. கண்டிப்பாக ஸ்டோரி பிடிக்க நம்புறேன்டா. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்கடா. லவ் யூ ஆல், பாய்.